குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புடலங்காய் கூட்டு. இது என்ன ஒரு புடலங்காய் தானே அப்படி நினச்சிடாதீங்க. ஹோல் பாடி டேக் கேர் பண்ணுறது. இதில் இல்லாத சத்தே கிடையாது. கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் இருக்குது. இதோட நீங்கள் புடலங்காயும் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, பச்சை கொத்தமல்லி வச்சு ஒரு சூப் சாப்பிடுங்க. லிவருக்கு ரொம்ப ஆரோக்கியம், நல்லது, நரம்புகளுக்கு நல்லது, ப்ரெஷர், சுகர் எல்லாத்துக்கும் நல்லது. பல நன்மைகள்னு சொல்கிறேனே, சிறுநீரகத்துக்கு நல்லது. அதனால் கிட்னி, ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு நல்லது, ஒரு சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அடிக்கடி கொஞ்சம் புடலங்காய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ புடலங்காய் சாப்பிட்டிங்கன்னா இந்த பதட்டம் இருக்கும் சில பேருக்கெலாம், வயசான பதட்டம், தூக்கமின்மை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. ஸ்னேக் கார்டு இங்கிலீஷில். புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி வெளியில் மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நிறையா கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க. இல்லை சூப் சாப்பிட்லாம். உடலுக்கு ரொம்ப மிக நன்மையை கொடுக்கும். நீங்கள் இப்போ இந்த ரைஸ் குக்கரில் ரொம்ப ஈஸியஸ்ட்டு பேச்சுலர்ஸ்லாம் என்ன பண்ணலான்னா, ரைஸ் அடியில் வச்சுட்டு இப்படி ஒரு புடலங்காயை மேலே வச்சுட்டோன்னா அப்புறம் தேங்காய் அரைச்சி விட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. இந்த நல்ல ஆரோக்கியமாக இந்த இதுலேயே நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் அரைக்கும்போது பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் ஈக்குவலி குட்டு தான். அதனால் தேங்காய் அரைச்சி விட்டேன்னா தேங்காயோட சத்து இதில் சேரும். அதனால் இந்த புடலங்காய் கூட்டு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் பல நன்மைகள். ஹோல் பாடி டேக் கேர் பண்ணுறதுக்கு, நரம்புக்கு நல்லது, எல்லா வியாதிகளுக்கும் வரதுக்கு முன்னாலேயே நல்லது. அதனால் நிறையா இது சாப்பிடுங்க. புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எதுக்காக புடலங்காய் கூட்டு பண்ணுறேன்னா, இந்த பலன்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டேக் கேர் பண்ணும் இன்டைரக்டாக. ஸோ அதுக்காக இந்த புடலங்காய் கூட்டு. இது சிம்பிளான டிஷ் தான், ஆனால் கூட அதோட பலன் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ரிமைண்டர் மாதிரி நான் இதை செய்கிறேன். இது ஒன்றும் பெரிய கிரேட் ரெசிபி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கூட இதை ஞாபகப்படுத்துகிறேன். நம்மளோட பல விஷயங்கள் நம்மளுக்கு மறந்து போய்டுறது, பார்த்தா கூட வாங்க மாட்டோம். இந்த புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாம் வாங்கி பீர்க்கங்காயை தொகையல் செய்யுங்க. இதை கூட்டு பொரியல்லாம் செய்யுங்க. ஆனால் இது வாட்டர் கண்டென்ட் போகாமல் சில பேர் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. இதெல்லாம் அப்படியே ஆரோக்கியமாக வேக வச்சு அதை சாப்பிட்ணும். இப்போ நான் ரைஸ் குக்கரில் அடியில் ரைஸ் வச்சுருக்கேன், இங்கே மேலே புடலங்காய் வச்சாச்சு. அப்புறம் அது வெந்துடும், ஒட்டுக்க வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், ஒரு 4 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க, பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதை போட்டு அரைச்சி, பச்சை மிளகா இல்லை வத்த மிளகா போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க வச்சு, அது உணவில் சாப்பாட்டுக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். ஆம்லெஸ்ஸாக இதுலேயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வறுத்து மிளகு போட்டு, மிளகு சீரகமெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா தான் மிளகு கூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளிஸ் எல்லாம். ஸோ அது கூட ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம ரெட் சில்லிஸ்க்கு பதிலாக மிளகு போட்டு அரைக்கலாம், ஹெல்த்தி. இல்லை ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் மிளகு, பெப்பர் போட்டு அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ. இது பாருங்கள், தேங்காய் ஒரு புடலங்காய்க்கு இந்த மாதிரி இவ்வளோ தேங்காய். சப்போஸ் உங்களால் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கும் போதே. சப்போஸ் பாசிப்பருப்பு போட முடியல, ஒரு ஃபார் அ சேஞ்சு இந்த மாதிரி பொட்டுக்கடலை போடலாம். பொட்டுக்கடலை ஒமேகா 3 இருக்குது, ஏகப்பட்ட சத்து இருக்குது, ப்ரோட்டீன் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பொட்டுக்கடலை அரைச்சி செஞ்சு பாருங்கள். இது பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால சும்மா 2 முந்திரி போட்டிருக்கேன். ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 முந்திரி பருப்பு கூட உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கலாம். நல்லது, நல்ல ஒரு நரிஷ்டாக இருக்கும். இது உளுத்தம்பருப்பும்
மிளகும் வறுத்துருக்கேன். ட்ரை பால்னிலேயே நம்ம வறுத்துக்கணும். இது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி அரைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சும்மா கொஞ்சம் கடுகு தாளித்து அந்த வெந்த புடலங்காயை போட்டு கொஞ்சம் சர்க்கரை போடணும். டு ஆட் அப் யுவர் டேஸ்ட். அந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உணவுலேயும். முக்கியமாக காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை போட்டால் அந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நான் ஸ்டார்டர்ஸுக்கு சொல்கிறேன், சரியா? இந்த மாதிரி நல்ல மிளகு கூட்டு சாப்பிடுங்க. நம்மளோட இயற்கை கார இதுவே மிளகு தான். நம்ம இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி மிளகு சமையல். அதனால தான் தவசம் எல்லாம் கூட கொஞ்சம் மிளகை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. திதி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த இது கார மிளகா பொடி போடக்கூடாது, மிளகு தான் போடணும் அப்படின்னு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னோட ஃபுட்டு மாறிடக்கூடாதுன்னு. அதனால் அந்த மிளகு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்துள்ளது. இந்த புடலங்காய் கூட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஹோல் பாடி எல்லா ஆர்கன்ஸையும் டேக் கேர் பண்ணுறது. நரம்புகள்லேருந்து எலும்புலேருந்து அப்புறம் இது பிபி, அப்புறம் பிளட்டு ப்யூரிஃபை பண்ணுறது, அதில் D6 எல்லாம் இருக்குது. அதனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு காணொளி பத்தாது இந்த புடலங்காயோட பலன்கள். நீங்கள் அது கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சரியா? பார்த்தீங்களா, இப்படி புடலங்காய் வெந்தாச்சு, பழம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அடியில் ரைஸ் வச்சுட்டு ரைஸ் குக்கரில் நம்ம மேலே இந்த மாதிரி காய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஆக்சுவலாக தீயிறது வறுக்கு அப்படியே அங்கேயே நிற்கிறது, கிச்சன்லேயே நிற்கிறது, கால் கடுக்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ரைஸையும் இந்த மாதிரி காயும் மேலே வச்சுட்டு, இப்போ பேச்சுலர்ஸ்க்கு சொல்கிறேன், இல்லை ஸ்பின்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸு, ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ரைஸ் அடியில் வச்சுட்டோ இதை மேலே வச்சு கரெக்டாக அளவு தண்ணி கீழே வச்சுட்டு, ஆனால் ரைஸ் குக்கரில் தண்ணி வைக்கணும். அடியில் தண்ணி வச்சு அது மேலே பாத்திரத்தில் அரிசி போட்டு அரிசிக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம். இந்த ஆவியில் இதுவே வாட்டர் கண்டென்ட் இருக்கிற காய், அதனால் தண்ணியெல்லாம் விடாதீங்க. அப்படியே உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு இப்படி ஆவியில் இதை இப்படி மூடி வச்சிங்கன்னா ஆவியில் வெந்துடும். ஆவியில் வேகிறது, காய்கள் வேகிறது தான் ரொம்ப உச்சிதம், நல்லது உடலுக்கு. அதில் சத்து போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பழமாட்டம் வெந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா பழமாட்டம் வந்தாச்சு. சரி, இதை நம்ம இந்த அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பாருங்க, மிளகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேங்காய், சீரகம் நான் இதில் அரைக்கிறதுல போடலை, முந்திரி பருப்பு நம்ம இதெல்லாம் அரைச்சோம். சீரகத்தை தாளிக்க போகிறேன். அது ஒரு மாதிரி வாயில் ஆப்பிடும், நல்லாயிருக்கும். நல்லா, ஆனால் அரைக்கலாம், நீங்கள் போட்டு கூட அரைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சீரகத்தை தாளிக்க போகிறேன். சீரகம், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு இதை போட்டு இதை ரெண்டையும் கலந்து கொஞ்சம் ஒரு கொதி வெந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில், நம்ம இது கருவேப்பிலை போடுறோம் இல்லையா, அது மேலே கோகனட் ஆயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விட்டால் செம்ம கூட்டு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சுட சுட சாதம் போட்டு சொட்டு உருக்கின நெய் ஒரு ஸ்பூன் விட்டுண்டு இதை கூட்டில் பிசைஞ்சுட்டு சிப்ஸோ அப்பளமோ இல்லை ஏதாவது ஒரு வாழைக்காக்கறி ஏதோ ஒன்று ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக பண்ணிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சவுத் இண்டியன் ஒரு ஸ்பெஷல் காயோட கூட்டு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லிக் கொடுங்க. இதை தே வில் என்ஜாய் த டிஷ். டெஃபினட்டாக எனக்கு உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அதோட டிப்ஸ் தூண்டு சக்கரை போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு சுட சுட சாதம். நம்மளோட அந்த உணவே வேறங்க டேஸ்ட்டு. நீங்கள் உலகத்தில் எங்கே விட சுற்றுங்க. நானும் எங்கெங்கேயோ போயெல்லாம் ஊருக்கெல்லாம் போய் பார்த்தேன், வெளியூர்லாம். இந்த வீட்டுக்கு எப்போ நான் கூட்டு சாதம் சாப்பிடுவேன், என்னோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், காய் தொட்டுண்டு தேங்காய் போட்ட கறி போட்டுண்டு எப்போ சாப்பிடுவேன்னு ஆயிடுத்து. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்.
விடாமல். சரியா? இப்போ நம்ம மேலாக கூட தேங்காய் எண்ணெய் விடலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டே கூட தாளிக்கலாம். கொஞ்சம் நார்த் இண்டியன்ஸ் வந்து ஃபுல்லாக நார்த்தில் ஃபுல்லாக சீரகம் நிறைய ஜீரணம் ஆகிடும். நல்லா சீரகம் வந்து வாய்வு எடுக்கும். அதனால் நிறைய சீரகம் தாளிப்பாங்க எல்லாத்துக்குமே. நம்ம கூட அந்த மாதிரி கடுகை கம்மி பண்ணிட்டு, கடுகு வந்து சூடு, சீரகத்தை அதிகப்படுத்தலாம். இதோ கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ஒரு புடலங்காய் மீடியம் சைஸு நெய் காடு. குட்டை புடலங்காய் இல்லை, இது கொஞ்சம் நீல புடலங்காய். மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டதுனால இப்போ நம்ம கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு சர்க்கரையை போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொட்டுக்கடலையை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் மிளகு, அந்த உளுத்தம்பருப்பு வறுத்த கொஞ்சம் மைல்டாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். பச்சை உளுத்தம்பருப்பு வச்சுட்டு ஐயோ நல்லாவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்டார்டர்ஸுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரு கொஞ்சம் மைல்டாக செவக்க வறுத்துக்கணும். அந்த வாசனை வரும். எப்போவுமே வறுக்கிறதுனா சின்ன சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப பெருசாக அடுப்பை மூட்டிண்டு வறுத்திங்கன்னா உடனே தீஞ்சு போயிடும். அப்புறம் ஹோல் டிஷ்ஷு ஸ்பாயில் ஆகிடும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமையல் கற்றுக்கணும். இந்த பேச்சுலர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ரைஸ் குக்கில் ரைஸ் வச்சுட்டு, அப்புறம் இந்த மேலே ஒரு காயை வச்சுட்டு உப்பு காரம் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ போயிடலாம். தானாக ஆகிடும். ஆகி முடிஞ்சால் ஒன்றும் தீயாது, ஒன்றும் பண்ணாதா. அப்படியே இதில் இந்த இந்த வாம்பூடில் வந்துடும், டீப் வாம்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நிதானமாக ஃப்ரீயாக நீங்கள் வந்து இல்லை குளிக்க கூட போயிடலாம். ஃப்ரீயாக வந்து இதை எடுத்து ஒரு அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா நல்ல சத்து உள்ள கூட்டு ரெடி. ஒரு சாலடையும் பண்ணிட்டீங்கன்னா பச்சடி, தயிர் பச்சடி மாதிரி சிப்ஸு தொட்டுண்டு சுகமாக சாப்பிட்லாம். போய் ஹோட்டலில் சாப்பிட்றதை விட இது வந்து சிக்கனமானது. ஹோட்டல் எல்லாமே இப்போல்லாம் வந்து ரொம்ப விலை ஏறிடுது. ஆனால் அவங்களுக்கு இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. நம்ம ஆரோக்கியமாக எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுன்னு இது சிம்பிள் ஃபுட்டு, ஆனால் வெரி வெரி ஹெல்த்தி ஃபுட்டு. அதனால் வீட்டு சமைச்சு சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் இது அரைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸு, அவ்வளோதான். ஒரு மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அருமையான கூட்டு சாதம் ரெடி ஆகிடும். அது போட்டு நெய் போட்டு சாப்பிட்றலாம். தினமும் ஒரு காய் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஆரோக்கியத்தை. கொத்தவரங்காயெல்லாம் ஒதுக்கிடாதீங்க. அது வந்து அவ்வளோ சிறந்த காய். நம்ம இந்தியன் வில்லேஜ் காயெல்லாம் விடக்கூடாது. பிஞ்சு கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்தினா சில பேருக்கெல்லாம் அலர்ஜி. ஸோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். அதே மாதிரி வாழைக்காய் அப்படி தான். முத்தலை விட பிஞ்சு வாழைக்காய்
அந்த காலத்தில் கச்சை வாழைக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். பிஞ்சு வாழைக்காயை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. நாட்டு காய்கறிகளெல்லாம் தயவுசெய்து மறந்துடாதீங்க. தினம் ஒரு காய் சாப்பிடணும், ஒரு காயோ 2 காயோ சாப்பிடணும். ஆரோக்கியமாக இருக்கிறது தான் தங்க நகை செகண்ட்ரி, இல்லை ஃபைனல் கூட வச்சுக்கலாம். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல ஹெல்த்தை கீப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையே சிறந்ததாக இருக்கும். ஓகேயா? அன்பே சிவம். தேங்க்யூ ஸோ மச். இந்த பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு திக்காகிடும் சீக்கிரமாக. நல்லா திக்காக சாப்பிட முடியாது. கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு செமி லிக்விடாக பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேணுங்கிறது நல்லா கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி கூட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. கூட்டு ரெடி ஆகிட்டு, நல்லா அடிக்கடி வாரம் கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை சாப்பிட்டுடணும். ஒரு முறையோ 2 முறையோ கூட பரவாயில்ல, சாப்பிட்டுடுங்க. வித்தவுட் ஃபெயில். நான் ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்கேன், அதனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ கேட்டதில்லை. கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஓகே. கூட்டு ரெடி.